வெங்கடேஷ் ஐயர், சியாஸ் ஐயர் செய்கைங்க, தரமான செய்கை டு SRH bowlers தான் சொல்லுவேன். எஸ் 67 for 2 in 6 ஓவர்ஸ்ல இருந்தாங்க. ஆக்சுவலி கேகேஆர் நல்ல நிலைமையில தான் இருந்தாங்க. ஓப்பனர்ஸ் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் SRH என்ன நினைச்சிருப்பாங்க, பேட் கமின்ஸ் யோசிச்சிருப்பாரு, ஓகே இதான் கரெக்ட் சான்ஸ், உள்ள பூந்து இன்னும் 2 விக்கெட் எடுத்தோம்னா தே வில் பி அண்டர் பிரஷர்னு. பட் ஆனா இந்த 2 பேருமே வந்து அதை விடல. 2 பேருமே ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஷிப்பை தான் கிரியேட் பண்ணாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 6.2 ஓவர்ஸ்ல வந்தாங்க, கேம் 13.4 ஓவர்ஸ்ல முடிச்சிட்டாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 6.5 ஓவர்ஸ் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு கேமே முடிச்சிட்டாங்க. 95 ரன்ஸ் கிட்டத்தட்ட பார்ட்னர்ஷிப் இன் 42 balls. அன்பிலீவபிள்ங்க. 2 பேரும், ஷியாஸ் ஐயர் ஒரு பக்கம் 58 நாட் அவுட், வெங்கடேஷ் ஐயர் 51 நாட் அவுட், ஃபாஸ்ட் பவுலரா இருக்கட்டும் ஸ்பின்னரா இருக்கட்டும் வச்சு செஞ்சு விட்டாங்க. ஷியாஸ் ஐயருக்கு 2 லைஃப் கிடைச்சது. பட் அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. SRH அந்த சான்சஸை எடுத்துருக்கணும், எடுக்கல. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா தரமா செஞ்சு விட்டாரு லாஸ்டா. ஸோ 2 பேட்ஸ்மேனுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா விளாண்டாங்க. வெங்கடேஷ் ஐயர் இது 4வது 50 அந்த டோர்னமெண்ட்ல. அவரோட கன்சிஸ்டன்சியை தாறுமாறா மெயின்டைன் பண்ணிருக்காரு. ஐயர் ஃபைனலுக்கு முன்னாடி இது ஒரு நல்ல நாக்கு. கண்டிப்பா கேகேஆர் லுக்கிங் வெரி டேஞ்சரஸ்ங்க. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.